ஹலோ ஆல். வேதத்திலிருந்து ஒரு குட்டி சம்பவம் பார்க்கலாமா? பிலாத்து பரபாசை விடுதலை பண்ணுவதற்கு பதிலாக இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் என்று மார்க் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னும் டீப்பாக பார்த்தோன்னா, பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் என்று எழுதப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய வசனங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அப்படின்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சும் தன் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தானா அந்த பிலாத்து. வேறு விதத்தில் பார்த்தோன்னா, ஒரு முறை தான் கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த பிலாத்து. ஆனால் இன்னைக்கு பிலாத்துவோட இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோன்னா எத்தனை முறை இல்லை. ஒரு பாடலாசிரியர் இப்படியா எழுதியிருக்கிறாரு: என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே, தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சம் நோக்குகின்றாரே என்று. ஆமாம் தானே? இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சும் நம்ம அதே தப்பை துணிகரமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காருன்னு தெரிஞ்சும் பயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆம் பிரியமானவர்களே, காலம் கடைசியாக இருக்கிற அந்த கொஞ்ச நாளில் மனுஷர்களை அல்ல தேவனை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷனுக்காக அல்ல தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? God bless you all.